12ஆம் வகுப்பு இயற்பியல் பொறுத்த வரைக்கும் 3 மார்க் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா அப்படின்னு சொல்லணும். இந்த பப்ளிக் எக்ஸாமில் ஃபிசிக்ஸில் நம்ம சேலஞ்சாக எதிர்கொள்ளக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 2 மார்க்கை விடவும் 5 மார்க்கை விடவும் 3 மார்க் தான் ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஏரியாவாக இருக்க போகுது. ஏன்னா இதில் வெறும் தியரி மட்டும் இல்லாமல் சம்ஸும் நிறையா கேட்குறாங்க. கம்பல்சரிலையும் சம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து கம்பல்சரி கொஷின் போக மீதி இருக்கக்கூடிய கொஷினுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் இதில் வரக்கூடிய கொஷின்ஸ் 2 மார்க்லேயும் இருக்கும், 5 மார்க்லேயும் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாராகிக்கணும். என்னென்ன கொஷின்ஸ் இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிடிஏ மாடல் கொஷின் பேப்பர், பப்ளிக் எக்ஸாம், ரிவிஷன் டெஸ்ட் வேரியஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறத வந்து நம்ம தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸ்க்ரீனில் அந்த கொஷின்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு டார்க்காக கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ். என்னென்ன கொஷின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. அப்படியே ஸ்க்ரீனை பார்த்து நீங்களும் பார்த்துக்கலாம். மின்விசை கோடுகளின் பண்புகள், கேத்தோடு கதிர்களின் 3 பண்புகள், ஒளிமின் உமிழ்தலுக்கான விதிகள், கால்வனோமீட்டரை வோல்ட்மீட்டராக மாற்றுதல், இது 5 மார்க்லேயும் கேட்குறாங்க. பக்க இணைப்பில் மின்தேக்கிகள் இணைக்கப்படும் போது விளையும் தொகுபயன் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடு, இதுவும் 5 மார்க்கில் கேட்கக்கூடியது. நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டம் சிறந்தது என்பதற்கான நன்மைகள் மற்றும் குறைகள், இதுவும் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான் டி பிராக்லி அலைநீளத்திற்கான சமன்பாடு, கிர்காப்பின் மின்னோட்ட மற்றும் மின்னழுத்த விதி, இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. டயா, பாரா மற்றும் பெரோ காந்த பண்புகள், போட்டானின் சிறப்பியல்புகள், முழு அக எதிரொலிப்பு என்றால் என்ன, அது நடைபெறுவதற்கான நிபந்தனைகள், இந்த ரெண்டும் ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி. மாறுநிலை கோணம் மற்றும் முழு அக எதிரொலிப்பு என்றால் என்ன, 2 கொஷின்ஸை கலந்து கேட்டிருக்காங்க. இணைத்தட்டு மின்தேக்கியினுள் சேமித்து வைக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாடு, குறுக்கீட்டு விளைவிக்கும் விளிம்பு விளைவுக்கும் உள்ள வேறுபாடுகள், இதுவும் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது பார்த்திங்கன்னா மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகள், கோளக ஆடியில் F மற்றும் Rக்கு இடையேயான தொடர்பு, மின்னோட்டத்திற்கும் இழுப்பு திசைவேகத்திற்கும் இடையேயான தொடர்பு, ஒளிமின் விளைவு விதிகள், இந்த 4மே அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ். அதே போல் தொடர் இணைப்பில் மின்தேக்கிகள் இணைக்கப்படும் போது அங்கே பக்க இணைப்பு, இங்கே தொடர் இணைப்பு, அதற்கான தொகுப்பயன் மின்தேக்கு திறன், காந்தவியல் லாரன்ஸ் சிறப்பியல்புகள் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஒளி உமிழ்வு மின்கலத்தின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம், செனார் டயோடு அதன் பயன்கள், சீபக் விளைவு அதன் பயன்கள், கேத்தோடு கதிர்கள் அதன் பண்புகள், புள்ளி மின்துகள் ஒன்றினால் ஏற்படும் நிலைமின் அழுத்தத்திற்கான கோவை, இது 5 மார்க்லையும் கேட்குறது. கால்வனோமீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல் 5 மார்க்கில் கேட்கக்கூடியது. சுருள் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் ஒரு மின்னியக்கு விசையை எவ்வாறு தூண்டலாம், 5 மார்க்கில் கேட்கக்கூடியது. ஃப்ரன்ஹோபர் வரிகள் என்றால் என்ன, சூரியனில் தனிமங்களை கண்டறிய எவ்வாறு உதவுகிறது, முக்கியமான கேள்வியில் ஒன்று. ஒளிப்பாதை அதனுடைய சமன்பாடு, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறியீடும் எதை சுற்றுகிறதுங்கிறத சொல்லணும். மின்னழுத்தமானியின் தத்துவம், ப்ரூஸ்டர் விதி, அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மை தீமைகள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வியில் ஒன்று. சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் மின் இருமுனையின் நிலைமின்னழுத்த ஆற்றலுக்கான சமன்பாடு. அடுத்து சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் மின் இருமுனையின் மீது செயல்படும் திருப்பு விசை, அந்த கேள்வி வேறு இந்த கேள்வி வேறுங்கிறத தெரிஞ்சுங்க. மாலசின் விதி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. தகவல் தொடர்பு அமைப்பின் அடிப்படை உறுப்புகள், ஆம்பியரின் சுற்று விதியில் மேக்ஸ்வெல் மேற்கொண்ட திருத்தங்கள் மிக முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மின்தூண்டியில் சேமிக்கப்படும் ஆற்றலுக்கான கோவை, எஃப்எம் நன்மைகள் மற்றும் வரம்புகள், நைக்கல் பட்டகம் முக்கியமானது. டிமார்கன் முதல் 2ஆம் தேற்றங்கள், பிரனல் மற்றும் ஃப்ரன்ஹோபர் விளிம்பு விளைவு, டிரான்சிஸ்டர் சாவியாக செயல்படுவது. அதேபோல் 68 முக்கியமானது. பக்க இணைப்பில் மின்கலன்கள் உள்ளபோது மின்கலன்களின் அகமின்தடையானது புறமின்தடையை விட அதிகமாக உள்ளபோது பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிறது. போர் அணுமாதிரியை பயன்படுத்தி 8வது வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரானுக்கான கோவை, எந்திரனியலின் நன்மை தீமைகள், பீட்சன் சமணச்சுற்று. அதே போல் சீரான காந்தப்புலம், காந்தபூசி. இந்த சீரான காந்தப்புலம் 3 கேள்வி இருக்குது, 3ஐயுமே பார்த்துக்குங்க. கூலும் விசைக்கும் ஈர்ப்பு விசைக்கும் இடையேயான வேறுபாடுகள் முக்கியமான கேள்வியில் ஒன்று. அடுத்து மைக்ரோ அலைகள், எக்ஸ் கதிர்கள், இது 2 மார்க்லையும் கேட்கக்கூடியது தான். தொடர்ச்சியான அலைவுகளுக்கான பர்கோஷன் நிபந்தனைகள் முக்கியமான கேள்வி ஒன்று. பயட்-சாவர்ட் விதி, நிறுத்து மின்னழுத்தம், அணுவின் அரை ஆயுட்காலம் என்றால் என்ன, அதன் சமன்பாடு 5 மார்க்லேயும் வரக்கூடியது. ஒளி விலகலுக்கான ஸ்னெல் விதிகள், அரை அலைத்திருத்தியின் படம் வரைந்து அதன் செயல்பாடு முக்கியமான கேள்வி. கதிரிய